விழுப்புரம் மாவட்டம் அகரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தன்னை அடித்ததாக உடற்கல்வி ஆசிரியர் செங்கனியிடம் மாணவி புகார் கூறினார். மாணவனை வரவழைத்த ஆசிரியர் செங்கனி பிரம்பால் அடித்தார். இதில் மாணவன் மயங்கி கீழே விழுந்தான். சிறிது நேரத்தில் தனக்கு பார்வை தெரியவில்லை என மாணவன் கூறி மயங்கினான். மாணவனை உடனடியாக குச்சிப்பாளையம் பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு ஆசிரியர்கள் சிலர் அழைத்து சென்றனர். அங்கு கண் பார்வை தெரியவில்லை, தலைவலி அதிகமாக இருப்பதாக மாணவன் கூறினான். அதைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அங்கு மாணவனின் கண்கள் பரிசோதனை செய்யப்பட்டது. பரிசோதனை செய்த டாக்டர்கள் மாணவனின் பார்வை நன்றாக இருப்பதாக ஆசிரியர்களிடம் கூறினர். தலைவலி இருப்பதாக மாணவன் தெரிவித்ததால் தலையில் ஸ்கேன் எடுத்து பார்க்க டாக்டர்கள் ஏற்பாடு செய்தனர். மாணவனை பார்க்க பெற்றோர் ஹாஸ்பிட்டல் வந்தனர். அவர்களிடம் மாணவனை ஒப்படைத்துவிட்டு ஆசிரியர்கள் புறப்பட்டு சென்றனர். ஆசிரியர் பிரம்பால் அடித்ததால் உடல் முழுவதும் காயங்கள் உள்ளது. தலைவலியை தாங்க முடியவில்லை என மாணவன் பெற்றோரிடம் கோரி கதறினான். பயந்து நடுங்கிய பெற்றோர் மாணவனை மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். மாணவனுக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதற்கிடையே மாணவனை தாக்கிய ஆசிரியரை கைது செய்ய கோரி உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் குதித்தனர். ஸ்பாட்டிற்கு விரைந்த மாவட்ட தொடக்கப்பள்ளி கல்வி அலுவலர் விசாரணை நடத்தினார். மாணவனை உடற்கல்வி ஆசிரியர் தாக்கியது உறுதியானது. அதைத் தொடர்ந்து உடற்கல்வி ஆசிரியர் செங்கனி உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். தலைமை ஆசிரியர் ஜோதிலட்சுமி வேறு பள்ளிக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார். உடற்கல்வி ஆசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். விசாரணை நடக்கிறது. மாணவனை ஆசிரியர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.